அன்றைக்கு வந்து ஒரு வடநாட்டு கட்சியா தான் ஒரு பார்வை இருந்துச்சு பிஜேபி மேல. அவருடைய காலகட்டங்கள்ல. இங்க இந்த கட்சியில சேர்றதுக்கு உறுப்பினரா சேர்றதுக்கு கூட பெரிய அளவுக்கான ஒரு ஆர்வம் இல்லாத நிலையில, அவர் தலைவரா இருந்த காலத்துல அதையெல்லாம் எப்படி சஸ்டெயின் பண்ணி கொண்டு வரதுக்கான வேலைய செஞ்சார் சார்? அப்போ அவருடைய தலைவரா அவருடைய பணிகள் எப்படி இருந்தது? பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற போன்ற பல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தது இல கணேசன்ஜி தான். நான் ஜனா கிருஷ்ணமூர்த்தியும் இதில் சொல்லுவேன், தேசிய தலைவராக இருந்தார். ம். ஜனாஜியும் இலஜியும் தான் அந்த மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தவங்க. அவங்க தான் சீனியர்ஸு, ம். பயணியருங்கிற அந்த கருத்தை சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் சீனியராக இருந்தார். ஜனாஜியை விட இவர் வந்து களத்துக்குள்ளே இருந்து பணிகளை பெரிய அளவில் செய்தவர் இல கணேசன்ஜி. ம். திரு ராமசுப்ரமணியம் தான் சொல்லியிருக்காரு. அவருடைய காலகட்டங்கள்ல அவரும் பிஜேபில இருந்தவரு. நாங்க 2 பேர் தான் ஆஃபீஸ்ல இருப்போம் அதிகமா. அந்த அளவுக்கு யாரும் ஆட்களே இருக்க மாட்டாங்க பிஜேபி உண்மை உண்மை அலுவலகத்துல. உண்மை உண்மை ஆமா. அ உண்மை. அ அப்படியெல்லாம் இருந்து ஒரு பணிய, ஒரு கட்சிய உருவாக்கி தமிழ்நாட்டுல அது முகம் தெரியிற அளவுக்கான அவருடைய உழைப்புன்றது, எஃபர்ட்ன்றது எந்த அளவுக்கு போட்டாரு? அதான் நான் தெளிவாக சொல்றேன். ஆ. 96ல அவர் எடுத்த அந்த 3% வாக்கு தான் 98 அலையன்ஸ் ஆப்ஷனே கிடைச்சது. வாஜ்பாய் லீடர்ஷிப்புங்கிறது ஒரு ஒரு பக்கம்னாலும், இவர் 96ல 37 மக்களவை தொகுதிக்கு வேட்பாளர்களை நிறுத்தி எடுத்த சுமார் 3% வாக்கு தான் இந்த கட்சிக்கு வந்து தேசிய அரசியல்ல ம். பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு உருவத்தை கொடுத்துங்கிறது தான் 100க்கு 100 உண்மையான விஷயம். ஜெய்